அடுத்து இப்போ வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷனும் பார்த்துடலாம். இது வந்து ரீட் த பேசேஜ், இந்த பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கதை ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து நீங்கள் இந்த பேசேஜ் வாசிக்க முயற்சி பண்ணாலே இந்த பேசேஜில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். லாங் லாங் அகோ தேர் லிவ்ட் அட் த ஃபுட் ஆஃப் த மவுண்டன் எ புவர் ஃபார்மர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயதான ஒரு ஃபார்மர் வந்து அந்த மவுண்டனுக்கு அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் கூட யார் இருந்தார்? அண்ட் ஹிஸ் ஏஜட் widowed மதர். They owned a bit of land which supplied them with food. And they were humble, peaceful and happy. The country shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. ஸோ இந்த குட்டி பேசேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வேர் டிட் தே லிவ், ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துறாங்க. அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க? ஸோ உங்களுக்கு தெரியும், அவங்க ஷைனிங் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தாங்க. செகண்டு, அந்த மலையினுடைய அடிவாரத்தில். ஸோ இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? தே லிவ்ட் அட் த ஃபுட் ஆஃப் த மவுண்டன், மலையுடைய அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் சப்ளைடு தெம் ஃபுட், அவங்களுக்கு உணவு எப்படி கிடச்சிச்சு? அவங்க வந்து ஒரு குட்டி நிலத்தை வந்து வச்சுருந்தாங்க. அந்த நிலத்தின் மூலமாக அவங்களுக்கு உணவு கிடச்சிட்டு இருந்துச்சு. இது மேலேயே இருக்கும். ஸோ தே ஓன்ட் a bit of land, இதிலேருந்து நீங்கள் எழுதலாம். தே ஓன்ட் a bit of land which supplied them with food. இது வரைக்கும் செகண்ட் ஒனுக்கு. ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. a bit of land supplied them with food. ஓகே. அடுத்து how did they live, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? இது வந்து இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, they were humble, peaceful and happy. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர். ஸோ அதான் இங்கே they lived a humble, peaceful and happy life. நாலாவது கேள்வி. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி, அவங்க வாழ்ந்த அந்த கண்ட்ரி நாட்டினுடைய பெயர் என்ன? ஷைனிங். ஸோ இங்கே ஷைனிங் எங்கே இருக்குது? த கண்ட்ரி ஷைனிங் was governed by a despotic leader. ஸோ கண்ட்ரியினுடைய பெயர் வந்து ஷைனிங். அடுத்து how was the leader, அந்த கண்ட்ரியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர்? அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்? இந்த தலைவர் வந்து வாரியராக இருந்தாலும் அவர் ஒரு கோலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கண்ட்ரியும் சொல்லியாச்சு. இதில் வந்து இந்த லீடரை பற்றி எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது. ஸோ இவர் வந்து ஒரு டெஸ்போட்டிக் லீடர், இவர் வாரியராக இருந்தாலும். ஸோ இங்கேருந்து எழுதலாம். எ டெஸ்போட்டிக் லீடர் ஹூ தோ அ வாரியர் ஹேட் அவர் வாரியராக இருந்தாலும் வாஸ் கவர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இதான் அதே மாதிரி தான் இருக்குது. தோ த லீடர் வாஸ் அ வாரியர், அவர் வந்து ஒரு வாரியர்னால் என்ன, ஒரு போர் வீரனாக இருந்தாலுமே he was a coward, அவர் ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்தார். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ். her son did not know the mountain's many paths. ஸோ அந்த பையனுக்கு வந்து அந்த மவுண்டனுடைய பல வழிகள் வந்து தெரியாது. and his return might be one of danger, திரும்ப போகும்போது அவன் ஆபத்தில் மாட்டிப்பான். so she stretched forth her hand and snapping the twigs from bushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way, so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. At last the summit was reached. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. ஸோ இந்த பையன் மேலே போகிறான். அவங்க அம்மா வந்து இவனுக்கு ஆபத்து நேர்ந்துருன்னு பயப்படுறாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வழியில் சில குச்சிகளை பறித்து அவங்க அந்த வழியில் போட்டுக்கிட்டே வர்றாங்க. இதுக்கிடையில் என்ன நடக்குது, இவன் மேலே வந்தவுடனே தன்னுடைய தாயாரை இறக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு குட்டி குஷன்லாம் செஞ்சு அவங்கள படுக்க வைக்கிறான். அடுத்து கேதரிங் ஃபாலன் பைன் நீடில்ஸ், அந்த பைன் நீடில்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அதில் குஷன் செய்கிறான், சாஃப்ட் குஷன். அண்ட் டெண்டர்லி லிஃப்டட், அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமா தூக்கி அதில் உட்கார வைக்கிறான்.
அடுத்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கோட் கொடுக்குறான். அடுத்து அவங்க அம்மாவை ரொம்ப கனத்த இதயத்தோட அது வந்து போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறான். இதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, டிட் த சன் நோ த பாத்? அந்த பையனுக்கு அந்த வழி தெரியுமா? அந்த பையனுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி தான் அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. ஸோ டிட் த சன் நோ த பாத் அப்படின்னா அவனுக்கு அந்த வழி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நோ, தெரியாது. நோ, ஹீ டிட் நாட் நோ த பாத். த ஆன்சர். செகண்ட், வாட் டிட் மதர் டூ? அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா என்ன பண்ணாங்க? அந்த குச்சியை வந்து போட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ மதர் ட்ராப்ட் பைல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கரெக்டாக வந்து அந்த பாதை வந்து இருக்க மாதிரி இந்த குச்சியை போட்டுட்டே வந்தாங்க. ஹவ் வாஸ் த பாத்? அந்த பாதை எப்படிப்பட்டது? அந்த பாத் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு பாத். ஸோ அதுதான், த பாத் வாஸ் டேஞ்சரஸ். அடுத்து, வாட் டிட் த யூத் ப்ரிப்பேர்? அவன் என்ன செஞ்சான் அவங்க அம்மாவுக்கு? அவன் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு தகுந்த நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தான். குஷன்ஸ் அது இதுன்னு செஞ்சு கொடுத்து அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான். அடுத்து, வாட் டிட் ஹீ சே டு ஹிஸ் மதர்? அம்மா கிட்ட என்ன சொன்னான்? ஹீ செட் ஃபேர்வெல். ஃபேர்வெல் அப்படின்னா டாட்டா. இப்போ நமக்கு 10th 12th ஃபேர்வெல் நடக்கும். எதுக்கு ஃபேர்வெல் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. சரி பாய், அதுதான் வந்து டாட்டா. அதை நம்ம அஃபிஷியலாக சொல்கிறோம் அப்படின்னா ஃபேர்வெல். ஸோ செகண்ட் இது முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஒனுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் பாஸ்ட், நேரம் பாஸ் ஆச்சு. அண்ட் ஹீ வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப் when again the governor sent forth heralds bearing an unreasonable order seemingly as a boast of his power. ஸோ கொஞ்ச நாள் போயிடுச்சு. இப்போ இவனுக்கு அவங்க அம்மாவை வச்சுருக்கிறத பற்றி பெரிய கவலையெல்லாம் இல்லை. அப்போ இந்த கவர்னர் வந்து மறுபடியும் ஒரு உத்தரவை வந்து போட்டிருக்காரு. இந்த உத்தரவு வந்து ரொம்ப அவசியமானதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கவர்னர் வந்து அவருக்கு இருக்கிற ஆணவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அதை வந்து கொடுத்துருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ஹிஸ் டிமாண்ட் அப்படின்னா அடம் பிடிச்சி கேட்குறது, அதான் டிமாண்டு. இப்போ குட்டி பிள்ளைங்கள்லாம் முட்டாய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? டிமாண்ட் பண்ணுங்கள், எனக்கு வேணும் அப்படி சொல்லி அழுகுங்க, தரையில் புரள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அதுங்களோட அடம் பிடிப்பு அந்த தன்மையை தான் டிமாண்ட்னு சொல்கிறது. ஸோ ஹிஸ் டிமாண்ட் வாஸ் தட் his subjects should present him with a rope of ashes. அவன் கீழே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவனுக்கு ஒரு சாம்பலினால் ஆன ஒரு கயிறை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். தி என்டையர் ப்ராவின்ஸ் ட்ரெம்பிள்டு வித் ட்ரெட். ஸோ அந்த ஊரில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. த ஆர்டர் மஸ்ட் பி ஒபேட் yet who in all shining could make a rope of ashes. அது ஆர்டர் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஆனால் யார் இப்படி ஒரு கயிறை செய்ய முடியும்? ஒன் நைட் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ், ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோட த சன் வந்து அவங்க அம்மா கிட்ட நியூஸை சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, வெயிட், ஷீ செட், ஐ வில் திங்க். இரு, நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆன் த செகண்ட் டே, அடுத்த நாள் ஆகுது. ஷீ டோல்ட் him what to do. என்ன சொன்னாங்க? என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க. மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா, ஷீ செட். என்ன சொல்கிறாங்க? இந்த கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து வெயிட் அப்படிங்கிறது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கும். சரியா? வெயிட், ஐ வில் திங்க் அப்படின்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை இங்கே மென்ஷன் பண்ணனால தான் இந்த கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா, இது வந்து அவங்க அம்மா அப்படியே சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கயிறை வந்து வைக்கோலை வந்து திருக்கி நீ வந்து ஒரு கயிறை வந்து செய்யின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்களை வந்து அடிக்க சொல்லிட்டாங்க. அது மேலே என்ன போட சொன்னாங்க? கற்களை அடுக்கிட்டு ஒரு காற்று இல்லாத ஒரு இரவு நேரத்தில் அதை கொளுத்தி விட சொன்னாங்க. அடுத்து எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ கடைசியாக வந்து அந்த தீ அணைஞ்சதுக்கப்புறம் அந்த ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் வாஸ் தி ஆர்டர் ஆஃப் த கவர்னர்? அந்த கவர்னர் என்ன ஆர்டர் போட்டார்? ஸோ இங்கேருந்து வரலாம். ஹிஸ் டிமாண்ட் வாஸ் தட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் ஷுட் ப்ரெசன்ட் ஹிம் வித் அ ரோப் ஆஃப் ஆஷஸ். இது வரைக்கும் சரியா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் ஷுட் ப்ரெசன்ட் ஹிம் வித் த ரோப் ஆஃப் ஆஷஸ். ஓகே.
ஸோ இப்போ அந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஹவு டிட் த பீப்புள் ஃபீல், இப்போ மக்கள் வந்து என்ன மாதிரி உணர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள், the entire province trembled with dread. அவங்க எல்லாம் பயந்து நடுங்குனாங்களாம். ட்ரெம்பிள்னா நடுக்கம். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் செகண்ட் ஒனுக்குரிய ஆன்சர் அதான் இருக்கான்னு பார்த்துடலாமா? the entire province trembled with dread. ஸோ தேர்ட் ஒன், whom did the youth ask the help from? இந்த யூத்னா இந்த ஃபார்மர் தான் சொல்கிறாங்க. இவர் வந்து யார்கிட்ட உதவி கேட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க. அப்போ என்ன சொல்வோம், the youth ஆஸ்க்குன்னு வந்தால் நம்ம ஆன்சரில் ஆஸ்ட்னு ஈடி சேர்த்துக்குவோம். ஆஸ்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஹிஸ் மதர். ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? the youth asked the help from his mother. அம்மா கிட்ட தான் கேட்டான். அடுத்து, what was the mother's reply? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அவன் கேட்ட உடனே? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த கோட்ஸ்குள்ளே பாருங்கள், இதெல்லாம் அவங்க அம்மா சொன்ன டைலாக். வெயிட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐ வில் திங்க்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ த மதர் ரிப்ளைட், வெயிட், ஐ வில் திங்க். ஓகேயா? டிட் ஹீ சக்சீட் அப்படின்னா ஜெயிச்சானா? சக்சீட்னா ஜெயிக்கிறது. ஜெயிச்சான்ல, அதனால் எஸ் ஹீ சக்சீடு. கொஷினில் சக்சீட்னு கேட்டிருந்தா நம்ம அது அந்த வேர்புக்கு ஒரு ஈடி சேர்த்துக்கணும், சக்சீடட். ஸோ எஸ் ஹீ சக்சீடட். இதோட நம்ம நான் டீட்டெயில் 4th யூனிட்டுக்குரியது முடிஞ்சு போச்சு.